ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஓப்போ K14 பிளிப்கார்ட்ல ஆப்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. 3 கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. 3 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 18,000 கோட் பண்ணிருக்காங்க. இந்த 18,000 கொடுத்து இந்த போன் வாங்குறதுக்கு இதே பிபிகே ஃபேமிலில இருந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி லான்ச் பண்ண இந்த Realme P4 Lite 5G மொபைல், அது வெறும் பேஸ் வேரியன்ட் 12,000. அது 6GB RAM எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 15,000 எடுத்துட்டு போயிடலாம். இதே பேஸ் வேரியன்ட்டோட அந்த போனும் 120GB வேரியன்ட் 15,000 எடுத்துட்டு போயிடலாம். இந்த 18,000 நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிடலாம் இந்த ஓப்போ பிராண்ட். இன்னும் ஒண்ணுமே புரியல உங்களுக்கு இல்லங்க. இன்னைக்கு இந்த போன் 18,000 மீடியாடெக் டிமென்சிட்டி 6300 SoCயோட கொண்டு வந்திருக்காங்க. 18,000 கோட் பண்ணிட்டு இன்னைக்கு Realme P4 Lite அது ஒரு 5G நெட்வொர்க் மொபைல், 6GB RAM 120GB வெறும் ஒரு 15,000 அதே மீடியாடெக் டிமென்சிட்டி 6300 SoC கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இந்த போன் எடுக்கலாமா அந்த போன் எடுக்கலாமா? பிரைசிங் ரொம்ப டிஃபர் ஆகுது. அப்ப கார்டு ஆஃபர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா இன்னும் கம்மியா வருமே, 1000 கம்மியா எடுக்கலாமே. அப்படி இருக்கும் போது இந்த ஓப்போ K14 எடுக்கலாமா, இந்த Realme P4 Lite எடுக்கலாமா? இதுல என்னென்ன வேறுபாடுகள் இருக்கு, 18,000 எதுக்கு இவங்க கோட் பண்ணிருக்காங்க, அது போக பாக்ஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்குன்னு டீட்டெயிலா பிரீஃபா பேசுவோம். அது மட்டும் கிடையாது, இந்த 2026 முடிகிற வரைக்கும் தெரியலங்க, 2027 ஆரம்பிச்சாலும் இந்த எஸ்ஓசியோட வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்கு. அது ஏன்னு இந்த வீடியோ கடைசியில நான் சொல்றேன். இருந்தாலும் இந்த ஓப்போ K14 மொபைல் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்கலாமா வேண்டாமா டீட்டெயிலா பேசுவோம். ஸோ பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதான் ஓப்போ K14 பாக்ஸ். எப்பயும் போல ஒரு ஒயிட் கலர் காம்பினேஷன்ல முன்னாடி ஓப்போ K14 மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணோடனே மொபைல், நெக்ஸ்ட் யூசர் கைட், வாரண்டி புக், சாஃப்ட் கேஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஒரு 45 வாட் சார்ஜரும் டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த ஓப்போ K14 பிளிப்கார்ட்ல தான் அபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. பையிங் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த போன் 3 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 6GB RAM 120GB வேரியன்ட் 18,000. மிடில் வேரியன்ட் 6GB RAM 250GB இன்டர்னல் 20,000 அண்ட் ஹையர் வேரியன்ட் 8GB RAM 250GB இன்டர்னல் 22,000 கோட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேக்டர்ல தான் நம்ம பார்ப்போம். இந்த டிசைன் ஃபேக்டர் பேக் சைடு இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண அந்த ஓப்போ K14X மாதிரி தான் டிசைன் அமைஞ்சிருக்கு. பட் ஆனால் அந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட் பக்கத்துல ஒரு சின்ன ஒரு பார்டர் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சின்ன பார்டர், 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் அண்ட் ஸ்ட்ரைட்டரா அண்ட் ஒரு பார்டர் சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. பக்கத்துல ஃபிளாஷும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பேக் சைடு நல்ல ஒரு டைமண்ட் கிராபிக்ஸ் ஓரியன்ட்ல பேக் சைடு பிளாஸ்டிக் பாடி பில்டோட கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு பஞ்ச் கோல் கேமராவோட கொண்டு வந்திருக்காங்க. இதோட வெயிட் 216 கிராமும், திக்னஸ் 7.85 mm அமைஞ்சிருக்கு. பட் ஆனா பேட்டரி 7000 mAh பேட்டரியோட கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இவ்வளவு எம்ஏஹெச் பேட்டரி, திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா 8 mm கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் வெயிட்டுமே ஒரு 216 கிராம் டீசென்டான ஒரு வெயிட்டோட அமைஞ்சிருக்கு. டிசைன் வைஸ் எந்த ஒரு குறையும் இல்லாம பேக் சைட் நல்ல ஒரு கிராபிக்கல் ஓரியன்ட் டிசைனோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த ஓப்போ K14 டிசைன் பற்ற பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 18,000 இங்க 6.75 இன்ச்ல IPS LCD பேனல், 120Hz டஃபர் ஷீட் HD+ பேனல் தான் கொண்டு வந்திருக்காங்க. 900 nits ஒரு பிரைட்டரான பேனல், பஞ்ச் கோலோட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த போன் பாத்தீங்கன்னா இண்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. இந்த ஸ்மூத்னஸ் நல்லாவே ரெஸ்பான்சிபிளா இருக்கு. அண்ட் எந்த ஒரு வீடியோ பார்க்கணும் கலர் ரீப்ரொடக்ஷன் அக்யூரேட்டா கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் HD+ வர்றது நெகட்டிவா இருக்கு. இனி வர சூழ்நிலை இன்னைக்கு இது மாதிரி ஒரு போனோட தான் நிறைய பிபிகே ஃபேமிலிஸ்ல வர நிறைய மாடல்ஸ் இது மாதிரி ஒரு சப்போர்ட்டோட தான் வரப்போகுது டிஸ்பிளே. இருந்தாலும் 18,000 ஒரு ஆம்லன் பேனல் எதிர்பார்க்கலாம். இல்லாத ஒரு குறையாதாங்க இருக்கு. அதே மாதிரி ஃபுல் HD+ ஆச்சு எடுத்துட்டு வந்திருக்கலாம். அதுவும் இல்லாத ஒரு குறையாதான் இருக்கு இந்த டிஸ்பிளே செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலை பத்தி தான் பார்க்க போறோம். மொபைலோட வெயிட் 216 கிராம், திக்னஸ் 7.85 mm திக்னஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 15 தான் வருது, Android 16 கிடையாது. இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட். அண்ட் அதுக்கு மேல கலர் வைஸ் 15 சப்போர்ட் இருக்கு. அண்ட் LPDDR 4X UFS 2.2 சப்போர்ட், Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.4, சைன் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், ஸ்டூடியோ சவுண்ட் சிஸ்டம் இல்ல இன்க்ளூட் வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். அண்ட் வேப்பர் கூலிங் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. IP16 ரேட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி 7000 mAh பேட்டரி இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட திக்னஸ் 7.85 mm திக்னஸ்ல அமைஞ்சிருக்கு. சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட் பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 55 to 1 hour எடுக்குது. ஒரு சில நேரம் சார்ஜிங்கை பொறுத்து. ஓகேவா? ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசருக்குலாம் 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்குமே நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்லலாம். பைப்பா சார்ஜிங் சிஸ்டம் இருக்கு. அண்ட் நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் மட்டும் இங்கே பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. சிலிகான் கார்பனேட் டெக்னாலஜி தான் இந்த மொபைலுக்கு இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்க பேட்டரி செக்மெண்ட் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா ரொம்ப ஆவரேஜான கேமரா தான். பிரேமியர் சென்சார் 50 MP, OIS சப்போர்ட் கிடையாது. 2 MP மேக்ரோ தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வெறும் ஒரு 8 MP தான் கொண்டு வந்திருக்காங்க ஒரு 18,000 போனுக்கு. ஹையஸ்டா இங்க 4K எல்லாம் வீடியோ எடுக்க முடியாது. 1080 60 FPS தான் வீடியோ எடுக்க முடியும். இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. EA சப்போர்ட்டும் கிடையாது. ஸோ இந்த மொபைல் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் ஒரு சில இடத்துல நல்லா பிஹேவ் பண்ணுது, ஒரு சில இடத்துல
கொஞ்சம் நாய்ஸஸ் இருக்க தான் செய்யுது. இண்டோர் நைட் கண்டிஷன்ஸ்லயுமே ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே ஷார்ட் செட்ஸ் வந்து பிஹேவ் பண்ணுன்னே சொல்லலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஃபோனில் ஓஎஸ் கிடையாது, இஏஎஸ் கிடையாது. கண்டிப்பா நீங்க வந்து அதை திங்க் பண்ணிக்கோங்க. ஒரு 18,000 இன்வெஸ்ட் பண்ணி இது மாதிரி ஒரு ஃபோன், இது மாதிரி ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட்ல அது இந்த ஃபோன்ல வர்றது ஒரு நெகட்டிவா தான் நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன். அது 8 MB ரொம்ப மோசமான ஒரு சென்சார் அமைஞ்சிருக்கு, செல்ஃபி கேமரா. ஸோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல உருவாயிருக்கு கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து ஃபைனலா பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இங்க பார்த்து கேட்டு அழுத்து போன இந்த மீடியாடெக் டிமென்சிட்டி 6300 தான் கொண்டு வந்திருக்காங்க. போன வட்டமும் இந்த K13ல கொண்டு வந்த சேம் SoC தான். எந்த ஒரு மாறுபாடுகளும் கிடையாது, வேறுபாடுகளும் கிடையாது. ஓ 6 ஆர்க்கிடெக்ட். பட் ஆனா இதுல வேப்பர் கூலிங் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்து 7000 mAh பேட்டரி இருக்கு, 120 ரெஃப்ரெஷ் ரேட்லாம் இருக்கனால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்போ டெடிகேட்டடா கேமிங் மோடும் இன்க்ளூட் பண்ணது ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்டா இருக்குங்க. ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் ப்ளே பண்ணிக்க முடியும். பட் ஆனா மீடியமான கிராஃபிக்ஸ் வச்சு தான் ப்ளே பண்ண முடியும். இது மாதிரி ஒரு கான்செப்டோட அமைஞ்சிருக்கு SoC செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓப்போ K14 3 கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. ஃபிளிப்கார்ட்ல தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் 3 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 18,000 கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம், இந்த 2027 வரைக்கும் இந்த SoCயோட வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு உலக அளவுல ஒரு சில விஷயங்கள் போய்கிட்டு இருக்கிறதுனால ஒரு சில உங்களுக்கே தெரியும் என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் இப்போ நமக்கு போய்கிட்டு இருக்குன்னு. அதனாலேயே இன்னைக்கு நிறைய ஷிப்பிங் இல்லாதனால நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த SoC டிபெண்ட் பண்ணி தான் இன்னைக்கு நிறைய ஃபோன்ஸ் வரப்போகுது. பட் ஆனா இந்த ரியல்மி P4 லைட் எடுக்கலாமா இல்ல ஓப்போ K14 எடுக்கலாமா அப்படின்னு ஒரு வார்த்தைகள் நான் சொல்லியிருப்பேன். இப்ப 15,000 கொடுத்து 6GB RAM 120GB எடுத்தீங்க. ரியல்மி P4 லைட்ல அவங்க என்னென்ன ஆஃபர் பண்றாங்கன்னா மீடியாடெக் டிமென்சிட்டி 6300 SoC வந்துடும். ஆனா அதுல வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்க போறது கிடையாது. சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்கும். 355 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. IP ரேட்டிங் கம்மியாயிரும். அந்த UFS சேர்த்துல eMMC 5.1 தான் கொடுப்பாங்க. பட் ஆனா அங்க 7000 mAh பேட்டரி வந்துருது. பேசிக்கான சார்ஜர் தான். அதே இது இங்க 18,000, அங்க 2,000 சேர்த்து போட்டீங்கன்னா இங்க என்னென்ன ஆஃபர் பண்றாங்கன்னா உங்களுக்கு வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கும். அண்ட் 50 MP பிரைமரி சென்சார் வந்துடும். அதுல வந்து வெறும் 13 தான். இங்க 50 MP சென்சார் வந்துடும். 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்துடும். அண்ட் ஸ்டுடியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் வந்துடும். திக்னஸ்மே வெறும் உங்களுக்கு ஒரு 7.85, அதாவது 8 mm வந்துடும். ஸோ இது மாதிரி ஒரு அட்வான்டேஜும் 2,000 சேர்த்து போட்டீங்கன்னா இந்த ஓப்போ K14 ஆஃபர் பண்றாங்க. அப்ப இனி வருங்காலங்களில் இது மாதிரிதான் ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த போன்ல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் டாப் நாச்சோட வரும். இதுல பஞ்ச் கோலோட வருது. அப்ப இனி வருங்காலங்களில் இதே மாதிரிதான் அமைய போகுது. எல்லா பிராண்டும் இப்படிதான் வர போறாங்க. ஒரு 15,000 போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி நல்லா இருக்கும். ஆனா சார்ஜிங் ஸ்பீட் குறைச்சுவாங்க. அண்ட் வாட்டர் டாப் நாச்சோட தான் வரும். அதே ஒரு 3,000 4,000 சேர்த்து போட்டீங்கன்னா இந்த வேப்பர் கூலிங் சிஸ்டம்லாம் இருக்கு, ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. இது மாதிரி ஒரு சின்ன வேறுபாடுகளோட தான் இனி வருங்காலங்களில் இது மாதிரி ஒரு போன்ஸ் இதே SoC வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சது தான் இந்த ஓப்போ K14. இந்த மொபைல் பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா சொல்லியிருக்கேன். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா முதல்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.